காலபுருஷ தத்துவம்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை பாவகம்னு எடுத்துட்டாலும் சரி, இந்த மிதுன பாவகத்தில் லாட்டரி சீட் வாங்கி பணக்காரன் ஆகும் யோகம் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை எப்படி அறிவது? எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறவங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய பிளஸ் என்ன, உங்களுடைய மைனஸ் என்ன சொல்லி கொடுக்கறதுக்கு மைனூட்டான கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனா அந்த மாதிரி யாரும் கேட்க முடியாது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு சிறந்த விளக்கத்தை அளிக்க நம்முடன் இணைந்துள்ள கணித அடிப்படை வேத ஜோதிடர் குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி அவர்கள். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். இது மாதிரியான நல்ல வார்த்தைகள் அடிக்கடி உங்கள் வாயால் சொல்லுங்கள் குருஜி. சரிங்களா? நான் இப்போ ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது நிறைய பேர் வந்து உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அவர் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குமா, அவரோட அந்த வார்த்தைகள் வந்து எங்களுக்கு நல்லதாகவே நடக்குது. ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தார் குருஜி. உங்கள் அப்பாயின்மெண்ட் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோங்க, கடைசியில் வந்து வராத இடத்துலேருந்து கூட எங்களுக்கு பணம் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு நல்லதெல்லாம் நடக்குது, அதனால் உங்களோட வார்த்தைகள் வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவாக இருக்குது குருஜி. ஆமாம் சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து பாசிட்டிவான வார்த்தைகள் வந்து பலிக்குது. இதே மாதிரி என்னுடைய நெருக்கமான நட்பு வட்டாரத்தில் கூட ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து நெகட்டிவாக சொன்னாலும் என்னுடைய அப்பா நெகட்டிவாக சொன்னாலும் உடனே நடந்துருது குருஜின்னு அப்படி சொல்லுவாங்க. அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா, வேறு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சந்தோஷம். ஆனால் நான் கணித அடிப்படையில் ஜோதிடம் பார்க்குறவன், தசாபுத்தி அடிப்படையில் தான் அனைத்துமே நடக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரி, கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சந்தோஷம், அதுதான் பதில். சரி குருஜி, இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். பேரலாம். சென்ற வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இருந்து தான் ஒரு 5 கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க போகிறோம் குருஜி. இது போலவே வந்துட்டு அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடக்க தான் போகுது. இந்த வாரம் உங்களுடைய கமெண்ட்டு நீங்கள் அனுப்புங்க, உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட்டை அனுப்புங்க. அதிலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அடுத்த வாரம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்துடலாமா? ஓகே, இவரோட பேர் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. அபிஷேக் குமார், அதுதான் கரெக்ட் நேம் நினைக்கிறேன். ஸோ வணக்கம் குருஜி. குரு என்கிற கிரகம் உதாரணத்திற்கு 2 டிகிரியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு 5, 7, 9 பார்வை இருக்கிறது. அப்படி என்றால் அவர் கடகம், கன்னி, விருச்சிகம் வீட்டை மட்டும் சுபத்துவப்படுத்துவாரா, இல்லை மிதுனம், சிம்மம், துலாம் வீட்டையும் சுபத்துவப்படுத்துவாரா? அந்த சுபத்துவம் அந்தந்த வீட்டிற்கு எந்த அளவு கிடைக்கும் என்று விளக்கம் தாருங்கள் குருவே. இதுதான் அவரோட கேள்வி. புரிஞ்சிச்சு. இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான கேள்வி, அதனால வாய் விளக்கம் சொன்னால் புரியாது. அதனால ஒரு படம் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும், அந்த படம் வந்து வந்திருக்கும். இதுபடி நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மீன வீட்டில் உள்ள குருவை தான் மீன் பண்ணுறாருன்னா, கமாண்டில் வந்து அந்த மீன வீடுங்கிறத அவர் போடலை. ஆனால் 5ஆம் பார்வையாக கடகம், 7ஆம் பார்வையாக கன்னி, 9ஆம் பார்வையாக அவர் வந்து விருச்சிகம், இதெல்லாம் சொல்கிறத வச்சு அப்போ மீனத்தில் உள்ள குருவை தான் அவர் சொல்கிறார். அப்போ மீனத்தில் உள்ள குரு ஆட்சி பெற்ற குரு தான், ஸ்தான வலிமையோடு இருக்கிறாரா, ஆட்சி பெற்ற குரு நல்லது. அதே நேரத்தில் ஒரு சூரியனால் அஸ்தங்க தோஷத்தை அடையாமல் இருக்கணும், ஒரு ராகுவால கிரகண தோஷத்தை அடையாமல் இருக்கணும், ஒரு லக்னமாக இருந்தால் திக்பலங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா வலுவில் இருப்பார். இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ அவர் கேட்குறது மீன குருவை தான் கேட்குறாரு. அப்போ மீன குரு 2 டிகிரியில் இருக்கும் பொழுது அப்போ அவருடைய பார்வை அந்த 3 பார்வைகள் 5, 7, 9 உழுதில்லை. அப்போ அதுக்கு முன்னாடியும் வந்து அதுக்கான அந்த கதிர்வீச்சுக்கு உண்டா அப்படிங்கிறத அவங்க வந்து டெக்னிக்கலாக கேட்குறாரு. நான் டெக்னிக்கலாக ஒரு படம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த படத்தில் குரு வந்து 2 டிகிரியில் இருந்தால் அந்த 2 டிகிரி கரெக்டாக அந்த 3 பார்வையை நீங்கள் போட்டுக்கணும். 2 டிகிரி 2 டிகிரி 2 டிகிரி 5, 7, 9ஆம் பார்வையை 2 டிகிரியில் போட்டுக்கிடணும். அந்த ஒளிச்செறிவு 2, 2, 2ல் இருக்கும். ஆனால் அந்த 2 டிகிரிக்கு முன்னாடி 15 டிகிரி, பின்னாடி 15 டிகிரி, அந்த 30 டிகிரி பார்வையை நீங்கள் எடுத்துக்கிடணும். படத்தில் நானே உட்காந்து போட்ட படம் டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருப்பேன். 30, 30, 30 90 டிகிரி பார்வை அமைப்புகள் வரும். அந்த 30 நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். சரிங்களா? சந்திரனுக்கு 6, 7, 8 அது வந்து தொடர்ச்சியான 30. குருவுக்கு ஒரு வீடு விட்டு 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 வரும். 30, 30, 30 அந்த அமைப்புகளில் வரும். குருவுக்கும் சந்திரனுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு. மிதுன வீட்டில் 17 டிகிரியில் இருந்து
கடக வீட்டில் 17 டிகிரி வரைக்கும் அவருடைய பார்வையை செலுத்துறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 2 டிகிரிங்கிறது நேராக கடக வீட்டில் விழுதுன்னா அப்போ மிதுன வீட்டில் 17 டிகிரியில் இருந்து கடக வீட்டில் 17 டிகிரி வரைக்கும் அவருடைய பார்வை அமைப்புகள் இருக்குது. அப்போ மிதுன வீட்டில் ஒரு 13 டிகிரியும் மீதி உள்ள 17 டிகிரி வந்து கடக வீட்டில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வீடையும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் வந்து கடக வீடை சொல்லித்தரல, இதே வச்சு நீங்கள் கண்ணியும் விருச்சிகத்தையும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லென்த்தாக போயிட்டுருக்கோம் வீடியோ, மற்ற நபர்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 30 டிகிரி இருக்குது. இது என்னையா பண்ணும்? இந்த டிகிரி, இந்த 30 டிகிரிக்குள்ள கிரகங்கள் உட்கார்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது. அப்போ குருவுடைய பார்வையில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை இந்த 30 டிகிரியை விட்டு கிரகங்கள் நகர்ந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று 17 டிகிரி மிதுன வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 13 டிகிரியில் ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. இல்லை, குருவுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் கடக வீட்டில் குருவுடைய 5ஆம் பார்வை விழுதில்ல, ஆனால் கடகத்தில் ஒரு 17 டிகிரிக்கு மேலே ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. குருவுடைய பார்வை முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கலன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு 2 டிகிரியில இருந்து பார்க்கும்போது 15 டிகிரியில தான் அது வலிமையான பார்வையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சிதறல்கள்னு சொல்லுவோம். ஒளி சிதறல்கள் மாதிரி அது ஒரு கம்மியான சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் வேணால் எடுத்துக்கலாமே ஒழிய அதிகபட்சமான சுபத்துவ அமைப்புகள் அவருடைய 15 டிகிரி பார்வைக்கு இருக்கும்னு எடுத்துக்கோங்க. பாவகம் தான் அவர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ பாவகம்னு அதே மாதிரி தான். இப்போ மிதுன பாவகம் 13 டிகிரி 17லேருந்து 30 வரைக்கும் குருவுடைய பார்வையில் சுபத்துவமானு கேட்டால் சுபத்துவம் தான் நான் சொல்லுவேன். சுபத்துவம் தான். ஆனால் அந்த பாவகம் எப்படி பார்க்கணும்? அந்த பாவகத்தில் ஒரு சனி உட்காந்துட்டாரு. அவர் என்ன டிகிரியில் உட்காந்துருக்காருங்கிறத பொறுத்து அந்த பாவகத்துடைய பெரும்பான்மையான டிகிரி அமைப்புகளை சுபத்துவம் அதிகப்படுத்துதா பாவத்துவம் அதிகப்படுத்துதா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு கலவையான ஒளி கலவையில் அந்த பாவகம் எப்படி செயல்படுது. சனி திசை நடக்குதா, அப்போ பாவகத்தில் கெடுதல். குரு திசை நடக்குதா, பாவகத்தின் நன்மை. பொதுவான ஒரு திசையில் அந்த பாவகம் சுபக்கலப்பு அதிகமாக இருக்குதா பாவக்கலப்பு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத ஒளி சிதறல்கள் அடிப்படையில் நான் கிரகங்களின் பார்வைகள் அப்படின்னு ஒரு பாடம் நடத்தியிருப்பேன் பாருங்கள். அதில் இந்த ஒளி சிதறல்களை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நான் நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை மட்டும் மாணவர்கள் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா பாவகத்திலையும் எடுத்துக்கிடலாம். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ சிம்ம பாவகம் இப்படி தனியாக எடுத்துக்கிடலாம். இப்போ மிதுன பாவகம் நான் பலன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, மிதுன பாவகம் அப்படின்னு நான் பலன் சொல்கிறேன். இப்போ லக்னம்னு ஒன்று போட்டுட்டிங்கன்னா லக்னத்துக்குன்னு ஒரு புள்ளி அமைப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த புள்ளிகளில் இருந்தும் இந்த மிதுன பாவகம் 3வது பாவகமாக வருதா 4வது பாவகமாக வருதா அப்படிங்கிறத பொறுத்து அப்போ ஒளிச்சிதறல்கள் வந்து வேற மாதிரி வந்து ஒரு கலப்பு பலனை கொடுக்கும். பொதுவாக காலபுருஷ தத்துவம்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை பாவகம்னு எடுத்துட்டாலும் சரி, இந்த மிதுன பாவகத்தில் குருவுடைய 13 டிகிரி பார்வை அமைப்புகள் 17ல் தொடங்கி 30 வரைக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. 3வது வீடாக வரக்கூடியதில் இந்த 3வது வீடான மிதுனத்தில் 3ஆம் வீட்டுக்கு குருவுடைய தொடர்பு எவ்வளோ இருக்குது, மிதுன வீட்டுக்கு, ஏன்னா மிதுனம் தானே வந்து ஞான வீடு, புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஜோதிட அறிவை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ அந்த ஜோதிட அறிவு கேள்விக்கு மிதுன பாவகம் எந்த அளவுக்கு வலுவோடு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த லக்ன புள்ளி எந்த அமைப்புல இருக்குதோ அதை பொறுத்து லக்னத்துக்கு அவர் எத்தனாவது பாவகமாக வராரு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஒளி கலப்புகளை நான் மிஸ் பண்ணுவேன். நல்லா புரியுதா? காலபுருஷ தத்துவப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பாவகத்துடைய தன்மைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பாவக தன்மையை நம்ம பலனில் சேர்க்கிற இடத்துல குரு இருக்கிற இடத்துல இருந்து எத்தனை டிகிரி பார்க்குறாரு நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு லக்னமாக பிஸ் பண்ணி அவர் ஆதிபத்தியமாக சேர்க்கும் பொழுது லக்ன முனையும் இந்த இடத்துல வந்து பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க குருஜி. இது போல் நுணுக்கமாக வந்து ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். உண்மை ஜாதகத்தை போட்டு ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 299 தான். நீங்கள் ஜாயின் பண்ணி பயனளிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குருஜி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? போகலாமா. அடுத்த கேள்வி என்னென்னா, செல்வா, வணக்கம் குருஜி, காரகோ பாவநாஸ்தி என்றால் என்ன? விளக்கம் கொடுக்கவும். காரகோ பாவக நாஸ்தி, பாவநாஸ்தினாலும் சரி பாவக நாஸ்தினாலும் சரி, காரகோ பாவக நாஸ்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு ஆதிபத்தியமும் காரகத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது உதாரணத்துக்கு தாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 4ஆம் ஆதிபத்தியம். தாய்க்கு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கும் பொழுது அது காரகோ பாவக நாஸ்தி. ஏன்னா
ஆதிபத்தியம் ரீதியாக 4ஆம் வீடு வந்து தாயை குறிக்கக்கூடிய வீடு, காரகன் ரீதியாக சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ வந்து அவர் போய் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் அமரும் பொழுது இது காரகோ பாவக நாஸ்தி, அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார், தாயை கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சண்டே அன்னைக்கு வந்து தொடர்ச்சியான ஒளிபரப்பப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விதியும் விதி விலக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் இந்த காரகோ பாவக நாஸ்தியை பற்றி நான் பேசலான் இருக்கிறேன். அதனால என்னை வந்து அந்த செல்வா அந்த நபர் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விக்கான பதில் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து கேள்வி பதில், இது வந்து அநேகமாக வந்து ஒவ்வொரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுங்களா, ஒவ்வொரு ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி விதியும் விதி விலக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு தொடர் வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த தொடர் வந்து ஒளிபரப்பாகும். அதில் வந்து இந்த காரகோ பாவக நாஸ்தியை பற்றி நான் டீட்டெயிலாக விதியும் விதி விலக்கும் அப்படிங்கிற அந்த சீரியஸில் நான் வந்து காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற அந்த செல்வா கேட்ட கேள்விக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து நான் அளிக்கலான்னு இருக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு வந்து நம்ம போயிடலாம். சரி குருஜி, அடுத்த கேள்வி வந்து செந்தில் டிராவல்ஸ், லாட்ரி சீட் வாங்கி பணக்காரன் ஆகும் யோகம் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை எப்படி அறிவது குருஜி? ஆமாம், இந்த இப்போ கேட்ட கேள்வியை பார்த்தோன்னே ஜோதிட ரீதியாக விளக்க முடியும், தாராளமாக விளக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கேரளாவை சேர்ந்த ஒரு 72 வயது முதியவர் நினைக்கிறேன், அவர் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு வந்து லாட்ரி சீட்டை வாங்கி வந்து அது இன்னும் சேர்த்து வச்சிருக்காரு. அது விழாத லாட்ரி சீட்டை கூட கீழே தூக்கி போடாமல் மூட்டை முடியாது சேர்த்து வச்சிருக்காரு. அதில் ஒரு அடிக்ஷன் ஆகிட்டார் போல். 2 கோடி ரூபா நஷ்டம். இந்த 2 கோடி ரூபாவை அவர் வந்து ஒரு நியாயமான தங்கத்திலையோ இல்லை நிலத்திலையோ முதலீடாக பண்ணியிருந்தா கூட இப்போ அவருக்கு அது பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் ஆகிருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஃபுல்லாக அந்த அதிர்ஷ்டம் எங்கேயாவது நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுல வந்து வீணாக்கிட்டார். நான் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து அதிர்ஷ்டத்தை சோதிக்க பார்க்காம உழைப்பை வந்து நீங்கள் ஏங்க எடுக்க மாட்டீங்க, உழைப்பை எடுத்துக்கோங்க. உழைப்பு கண்டிப்பாக பலன் தரும், அதிர்ஷ்டம் எப்போதாவது கை கொடுக்கும். இந்த 2க்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கிடணும். உழைப்பு கண்டிப்பாக பலன் தரும், அதிர்ஷ்டம் எப்போதாவது கை கொடுக்கும். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யாருமே அதிர்ஷ்டத்தின் பக்கம் போக வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். அதில் போய் உங்களுடைய லைஃப்பை வீணாக்கிறாருங்க. அது எப்போமாவது நடக்கிறது நடந்துட்டு போட்டோம், நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருங்க, கிடைக்கும் போது ஏற்றுக்கோங்க. அதான் இப்போ நீங்கள் ஜோதிடப்படி சொல்ல முடியுமா, 6, 8, 12 இந்த 3 பாவகம் மறைவு ஸ்தானங்களான இந்த 3 பாவகம் தான் அதிர்ஷ்டத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் பாவகம் அடுத்தவர் தனம். நீங்களே வந்து ஒரு லாட்ரி சீட்டு கம்பெனி நடத்துறது, எல்லாரும் பணம் போடுவாங்க. 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ப்ரைஸ் அறிவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா ப்ரைஸையும் சேர்த்து, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 50 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 20 லட்சம், இந்த மாதிரி எல்லா பரிசு தொகையும் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து அதை கொடுக்க போகிறீங்க ப்ரைஸ் பண்ணினா 5 கோடி ரூபாய்க்கு லாட்ரி சீட் அடிப்பாங்க. அடித்து 5 கோடி ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அந்த 5 கோடியில் ஒரு 3 கோடி லாட்ரி சீட்டு விற்றால் கூட அவங்களுக்கு லாபம் தான், 2 கோடி லாபம் வரும். அந்த மாதிரி அமைப்பில் தான் லாட்ரி சீட் வந்து வரும். அப்போ அந்த லாட்ரி சீட்டில் நீங்கள் எல்லாரும் வாங்குறீங்கல்ல, அப்போ பணம் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் பார்த்தீங்களா, இதுக்கு 6ஆம் பாவகம். அவர் வந்து அந்த வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு. ஒரு சூதாட்ட விடுதி நீங்களாம் போய் விளையாடுறீங்க, ஆனால் அதுக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு 6ஆம் பாவகம் வளர்த்துருக்கணும். அடுத்தவருடைய தனத்தை பெற்றுக்கொள்ள 6ஆம் பாவகம் வலுவுடன் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற அதிர்ஷ்டத்தை கேட்டிருக்காருல அவரு, லாட்ரி சீட் எப்படி எனக்கு விழுணும், அப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் பாவகமும் அந்த 12ஆம் பாவகமும் இதில் வந்து மெயினான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுமா. இதில் 12ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் வலுவோடு இருந்து 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வலுவுடன் இருந்து 12ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் வலுவுடன் சுபத்துவமாக உள்ள கிரகங்கள் தசா புத்தி அந்தாரம் நடத்தும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் விளைவாக ஏதாவது கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பதில். 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டு கிரகங்கள் 8ஆம் வீட்டு கிரகங்கள் வலுவுடன் சுபத்துவ அமைப்புகளில் தசாபுத்தி அந்தாரங்களில் அந்த தசாபுத்தி சந்திப்புகள் நிகழும் பொழுது ஒருத்தர் லாட்ரி சீட்டு வாங்கிறது மூலியமாக ஏதாவது பணம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியான தகவல். எல்லாத்துக்கும் கிடைச்சிடுமா, இல்லைங்கம்மா வாய்ப்பு இல்லை, எல்லாத்துக்கும் வந்து கிடைத்து விடுமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாது. பொதுவாக இது போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து உழைப்பை நோக்கி போகிறதா எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இந்த லாட்ரி சீட்டுக்கு நான் நம்பர் எடுத்து தரேன், உங்களுடைய ஜாதகப்படி இந்த நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படிலாம் வந்து சிலவங்க வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோலாம் என் கண்ணில் சில நேரம் படும். அப்படி படும் பொழுது நான் அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா,
அவங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு லாட்ரி சீட்டை எடுத்து கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள்கிட்ட 500 ரூபா 1000 ரூபா பீஸை வாங்கிட்டு உங்களுக்கு எதுக்கு நம்பரை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கேள்வி. அதனால் அதிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே குருஜி, ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். சக்தி தேவி, பார்லர் தொழிலுக்கு ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் சார்? பார்லர் தொழில்னா அவங்க பியூட்டி பார்லரில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்லர்னா பியூட்டி பார்லர் தானே, பியூட்டி பார்லர் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். பியூட்டி பார்லரில் ஒருத்தங்க சக்ஸஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு சந்திரன் சுக்கிரன், ஃபஸ்ட்டு சுக்கிரன், ரெண்டாவது சந்திரன் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கணும். நம்மளே உண்மை ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த பியூட்டி பார்லர் ஜாதகம்லாம் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் அதை ரெடி பண்ணலை. அந்த ஜாதகத்தை உண்மை ஜாதகமாக எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தா இன்னும் கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் அந்த ஜாதகம் ஆனால் என்னுடைய சேனலில் பியூட்டி பார்லர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். அந்த பியூட்டி பார்லருக்கு உண்மை ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்கள் கூட நான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி நான் அதை எடுத்துகிட்டு வரல, நீங்கள் சடனாக கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, சுக்கிரன் அதிக சுபத்துவம் அவங்க ஜாதகத்தில் இருக்கணும். உங்களுக்கு அந்த சந்திரன் அதிக சுபத்துவமாக இருக்கணும். இதுதான் பேசிக். இப்போ நான் இன்னொன்று நல்லா சொல்லித்தரேன். சுக்கிரன் அதிக சுபத்துவமாக இருந்தால் கூட ஒருவேளை நான் மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, இல்லை தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கேன், சுக்கிரன் எனக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் தானே, அப்போ இந்த தொழில் எனக்கு கெடுக்குமா? இது யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கல. இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் யாரும் அப்படிலாம் கேட்க முடியுங்க. நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு மைனூட்டான கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த மாதிரி யாரும் கேட்க முடியாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் கேட்டிருந்தார் பார்த்தீங்களா, அந்த டிகிரி, அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளை நுட்பமாக இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பார்லர் தொழிலுக்கு என்ன கிரகம் காரகமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 2 கிரகத்தில் முடிச்சுடுவேன். சுக்கிரனும் சந்திரனும் சொல்லிடுவேன். ஆனால் மைனூட்டாக கேட்கணும். சார் நான் மீன லக்னம், நான் தனுசு லக்னம், சுக்கிரன் எனக்கு நல்லது செய்யாதவரே, அப்போ என்னுடைய ஜாதகத்தில் நான் பார்லர் தொழில் செய்யலாமா? அவர் சுக்கிரன் நல்லது செய்யாதவர் தானே, நீங்கள் சுக்கிரன் தானே காரக கிரகம்னு சொல்கிறீங்க, அப்போ எனக்கு அவர் கெடுதல் செய்வாரா? அப்படியே நீங்கள் தனுசு லக்னம் எடுத்துட்டிங்கன்னா சந்திரனும் 8ஆம் அதிபதியாக வருவாங்க, சுக்கிரனும் 6ஆம் அதிபதியாக வருவாங்க. 2 கிரகமே நல்லது செய்யாதவங்க எப்படிங்க நான் வைக்கலாம்? இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தான் அது சொல்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். காரக தொழிலுக்கும் ஆதிபத்திய கெடுதலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. காரக தொழில் உங்களுக்கு எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கோ அந்த தொழிலுடைய எண்ணங்களும் தொழில்களும் அமைச்சுக்கிடணும். நல்லது, கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும். தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு தசபுத்திகள் நல்லபடியாக நடக்குது. அதுதான் மெயின். தசாபுத்திகள் சரியில்லை, சுக்கிரன் உச்சமாயி மீன வீட்டில் உட்காந்து ஒரு பங்குனி உத்தரம் அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, அப்படியே சந்திரன் கன்னி வீட்டில் இருந்து நேரடியாக பார்ப்பாரு. அப்போ சுக்கிரனும் சுபத்துவம், சுக்கிரனுடைய உச்ச சுக்கிரனுடைய பார்வையில் அங்கே சந்திரனும் சுபத்துவம் எக்ஸலண்ட்டாக வரும். ஆனால் தசாபுத்தி ஒத்துழைக்கலை. எப்படிங்க வரும்? வராது. வரும்னு சொன்னீங்கன்னா தப்பு அந்த இடத்துல. தசாபுத்திகள் தான் மெயின். தசாபுத்தி நல்லா இல்லையா ஒன்றும் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு அந்த தொழில் உங்கள் ஜாதகத்தில் அந்த தொழிலுடைய அமைப்புகள் இருக்குதாங்கிறத கிரகத்துடைய சுபத்துவமும் அதில் நீங்கள் சம்பாதிப்பீங்களா அப்படிங்கிறத தசாபுத்திகளும் மேட்ச் பண்ணி நம்ம சொல்லணுமா? இவங்க சக்தி தேவியா, சக்தி தேவி கேட்ட கேள்விக்கான பதில் பார்லர் தொழிலுக்கு முதல் தரமாக சுக்கிரனும் 2ஆம் தரமாக சந்திரனும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். நான் இதே செக்ஷனில் இந்த ராஜசேகர்ங்கிற போன கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. சந்திரனுடைய டிகிரி அமைப்பை பற்றி கேட்டிருந்தாரு. இந்த சந்திரனுக்கு 6, 7, 8 பார்வை உண்டுன்னா அதில் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் உள்ளதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் மறுபடியும் அவர் மறுபடியும் அந்த இது கொஞ்சம் புரிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல எனக்கு. அது இந்த செக்ஷனில் கூட அவருடைய நான் இதை பார்த்தேன், அவருடைய கமெண்ட்டை நான் பார்த்தேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு படம் போட்டு தெரியாது. இப்போ உங்களுக்கான படம், அந்த ராஜசேகர் இருக்காங்க அவங்களுக்கான படம், சந்திர அதியோகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கும். 30, 30, 30. குருவுக்கு ஒரு வீடு தள்ளி 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 30, 30 வரும். சந்திரனுக்கு ஒரு கோர்வையாக இருக்கும். பௌர்ணமி சந்திரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் பக்கத்தில் பிறந்த, வைகாசி விசாகம் அன்னைக்கு பிறந்த ஜாதகம்னு எடுத்துக்கோங்க. அந்த விசாகம் நட்சத்திரம் அதில் பிறந்த ஜாதகம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஜாதக அமைப்பில் சந்திரனுடைய ஒளித்தன்மை அப்படியே நான் 30, 30, 30 டிகிரியில் எப்படி மைனூட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். 27 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. நேரடி பார்வை மேச வீட்டில் 27 டிகிரியில் தான் விழும் அந்த மையப்புள்ளி. அப்போ இந்த சைடு 15 டிகிரி, அந்த சைடு 15 டிகிரியில் உள்ள கிரகங்களுக்கு நேரடி பார்வையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வீடுகளுக்கும் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கிட வேண்டும். அப்போது 27 டிகிரியில் மையப்புள்ளி விழும் பொழுது இந்த சைடு 12 டிகிரியும்
அந்த சைடு 12 டிகிரி, அந்த 12 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 கூட்டுறது. இந்த 12லேருந்து அந்த 12 வரைக்கும் 30 டிகிரி, இந்த 12லேருந்து அந்த 12 வரைக்கும் 30 டிகிரி. படத்தை நல்லா பொறுமையாக பாருங்கள். இதில் அந்த மேச வீட்டில் உள்ள 12 டிகிரியில் இருந்து ரிஷப வீட்டில் உள்ள 12 டிகிரி வரைக்கும் உள்ள சூரியனை 2 டிகிரியாகவும் செவ்வாய் 5 டிகிரியாகவும் போட்டிருப்பேன். சூரியன் செவ்வாய்க்கு நேரடியான அந்த பார்வை இது 6-8 அதியோகம் கிடையாது. பொதுவாகவே சூரியனுக்கு 6-8 அதியோகம் கிடையாது, செவ்வாய்க்கும் சனிக்கும் தான் உண்டு. ஆனால் இந்த இடத்துல செவ்வாய்க்கு கூட சூரியனுக்கு கூட நேரடி பார்வைன்னு எடுத்துக்கோங்க. நேரடி பார்வையான நேரடி பார்வை இந்த இடத்துல. துலாம் வீட்டில இருந்து சந்திரன் 8ஆம் வீடாகிய அந்த ரிஷபத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் கூட சந்திரனுடைய நேரடி பார்வை சூரியனுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கிடணும். சரிங்களா? புரிஞ்சுதா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே சனியை எதுக்கு நான் 28 டிகிரியில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த அதியோகம் நான் சொன்னல, அந்த அதியோகம் கணக்கில் அந்த மீன வீட்டில் 12 டிகிரியில் இருந்து அந்த மேஷ வீட்டு 12 டிகிரி வரைக்கும் அந்த 6ஆம் பார்வை உழுதுன்னு நீங்கள் எடுத்துக்கிடணும். அதியோக சித்தர்கள், ஒளிச்சித்தர்கள் அந்த 6ஆம் பார்வை உழுகிறதா நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு மையப்புள்ளி 27 டிகிரி, அப்போ 28 டிகிரியில் இருக்கும் பொழுது இது நல்லது. அந்த அதியோக கணக்கில் 13 டிகிரியில் சனி இருக்கிறதை விட, மீன வீட்டில் 13 டிகிரியில் இருக்கிறத விட 28 டிகிரியில் இருந்தால் அந்த அதியோக ஒளிச்சிதறல்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா மைனூட்டாக பார்த்துக்கோங்க. இதுபடி தான் வந்து பாவகமாக இருந்தாலும் சரி, அதில் அமர்ற கிரகமாக இருந்தாலும் சரி, ஒளி சிதறல்கள் இப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். லாஸ்ட்டு கொஸ்டின் 4 கொஸ்டின் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுருங்க, நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே, இறுதி கேள்வி வந்து யாருடையதுன்னா ரேகாஸ்ரீ. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கேள்விக்கு பதில் அளித்ததற்கு மிக்க நன்றி குருஜி. குலதெய்வம் வழிபாடு சகல தோஷத்தையும் நீக்கும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்களே, அதை பற்றி விளக்குங்கள் குருஜி. ரேகாஸ்ரீ, நிறைய கமெண்ட் பார்த்துருக்கேன். கமெண்ட்லாம் நானும் பார்ப்பேன். எந்த அளவுக்கு ஒர்க்கு பணி இருந்தால் கூட கமாண்டுகளை வந்து அட்மினும் பார்ப்பாங்க. முக்கியமான கமாண்டுகளை வந்து அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க, என்கிட்டையும் காட்டுவாங்க. ரீப்ளை பண்ணுவாங்க, பெரும்பாலும் நானும் பண்ணுவேன், அவங்களும் வந்து ரீப்ளை பண்ணுவாங்க. ஹார்ட்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஹார்ட்லாம் அவங்க கொடுப்பாங்க. நானும் வந்து கமாண்டை வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்பப்போ பார்க்க போகிறேன். அப்போ இந்த ரேகாஸ்ரீயுடைய கமெண்ட் வந்து நான் அதிகமாக பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. சென்ற வார கேள்விக்கு நன்றி சொல்லியிருக்காங்களா? சென்ற வார கேள்வியில் இவங்க தான் வந்து அந்த முன் ஜென்மத்தை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சென்ற வார கேள்வியில் முன் ஜென்மம்னா எப்படி, அப்படி அதை பற்றி இந்த கர்மா அடிப்படையில் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். இப்போ இந்த கேள்வி என்னமா கேட்டிருக்காங்க? குலதெய்வம் பற்றி கேட்டிருக்காங்க. குலதெய்வத்தை வந்து கும்புறதுனால ஜோதிடத்தில் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா? அது பாருங்கள், அந்த கேள்வி இன்னொரு தடவை படிங்க. குலதெய்வம் வழிபாடு சகல தோஷத்தையும் நீங்கும். குலதெய்வம் வழிபாடு சகல தோஷத்தையும் நீக்கும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்களே, அதை பற்றி விளக்கங்கள் கூறுங்கள். ஓகே. குலதெய்வ வழிபாடு, ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பரிகாரத்தில் ஒரு ஃபஸ்ட்டாக சொல்கிறது உண்டு. நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டையும் சொன்னதில்லை. குலதெய்வ வழிபாடை பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். குலதெய்வ வழிபாடுங்கிறது சிறு தெய்வம், காவல் தெய்வம் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய முன்னோர் தொடர்ந்து ஒரு வம்சாவளியினர் வந்து ஒரே தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வர்றது, அவங்க பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நெருக்கமான இடங்களில் வச்சுக்கிறது, வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த குலதெய்வம் தோன்றின அந்த இடத்துக்கு போய் கும்பிட்டுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையை வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குலதெய்வம் வந்து நம்மளுடைய முன்னோருடைய ஆன்மா தான். இந்த அவதார் படத்தில் ஒரு மரத்தை வழிபட்டுட்டு இருப்பாங்க, அவங்க முன்னோருடைய ஆன்மாலாம் அந்த மரத்தில் இருக்குதுன்னு. அதே மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, நம்மளுடைய முன்னோருடைய ஆன்மாலாம் போய் அந்த குலதெய்வத்தோடைய ஐக்கியமாகுது, நம்ம அவங்கள தான் கும்பிட்றோங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஐதீகம் உண்டுமா. அந்த அடிப்படையில் இந்த குலதெய்வத்தை கும்பிட சொல்கிறதுக்கான நோக்கம் அதுதான். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணிகள் அடிப்படையில், இது நான் சொல்கிறது வந்து நான் சொல்லலை, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு முடியாமல் இருக்கிறாங்கன்னா, சிவன், விஷ்ணு இந்த மாதிரி பொது தெய்வங்களை நம்ம வழிபடும் போது அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குமா, அவங்களால நம்மளை வந்து கணிக்க முடியாதான். அதனால நம்மளுடைய சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அப்படி பிரித்து பணியை கொடுத்த மாதிரி, இந்த கேட்டகரியை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த கேட்டகரியை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த குலதெய்வம் தான் வந்து நம்மளுடைய ஆஸ்பத்திரியில் வந்து கூடவே கடைசி வரைக்கும் நம்மளுடைய உயிரை காப்பாற்ற போராடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லைம்மா. தாராளமாக கும்பிடுங்க ஒரு தெய்வத்தை. குலதெய்வத்துக்கு போகாதீங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். குலதெய்வத்துக்கு போங்க. இந்த
இந்த சிறு தெய்வங்களை பற்றி எனக்கும் தெரியும், எனக்கும் குலதெய்வம்லாம் உண்டு. அந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அந்த கோயிலை நம்பி ஒரு வியாபாரம், அந்த கோயிலை நம்பி ஒரு குடும்பங்கள் பழைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய வசதி படைத்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் போய் அங்கே வருடத்துக்கு ஒரு முறை வழிபடக்கூடிய அந்த பணம் பல பேர் குடும்பத்துக்கு வருடத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடெல்லாம் நான் வந்து ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இதில் வந்து ஒரே குலதெய்வத்தை வழிபடுறவங்க வந்து அந்த ஆண் வாரிசுகள் தான் வந்து ஒரே குடும்பத்தை வந்து நம்ம வழிபடுவாங்க. அப்போ தமிழருடைய மரபில் வந்து மாமா பொண்ணை கெட்டுறேன், அத்தை பொண்ணை கெட்டுறேன்னா கூட அந்த ஆண் சம்மந்தப்பட்ட உறவுகள் அது வராது. அது சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரே ஆண் வாரிசுகள் ஒரே குலதெய்வத்தை கும்பிட்றதுனால ஒரே குலதெய்வத்தை சேர்ந்த 2 நபர்கள் கூட நம்ம இதில் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் தகவல். அது வந்து அதுதான் காரணம். ஆண் வாரிசுகள் எல்லாமே ஒரே குலதெய்வத்தை வந்து கும்பிடும் பொழுது அவங்க சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி அப்படிங்கிற அமைப்பில் அவங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களை வந்து தங்கச்சி, அக்கா அப்படிங்கிற வர்றதுனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஜோதிடப்படி நீங்கள் தாராளமாக வழிபடுறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. தாராளமாக வழிபடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எது நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, எது நம்மளுக்கு மைனஸ் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய ப்ளஸ் என்ன, உங்களுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையை ஸ்மூத்தாக போகலாம். கண்டிப்பாக எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை, எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, நம்ம பணம் செலவு பண்ணுறது நம்மளுடைய மைனஸு, கடன் வாங்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய மைனஸு, நம்மளுடைய ப்ளஸ் வந்து இந்த துறைகளில் உழைக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ரேகாசிரிக்கு என்னுடைய பதில். இன்னைக்கான நிகழ்ச்சி வந்து ரொம்பவே அற்புதமாக போச்சு குருஜி. இது மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் இல்லாமல் பொது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பண்ணலாம். அதை நம்ம தொடர்ந்து ஒரு வாரமும் வந்து நிகழ்ச்சியில் வந்து குருஜி கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி சேனலோட. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.